காய்கறியெல்லாம் பார்த்து எவ்வளோன்னு சொல்லுங்கள். இந்தா கண்ணு மொத்தம் 110 ரூபா. நீ 120 ரூபா கொடுத்தியா? இந்தா 10 ரூபா சேஞ்சு. என்னங்க தாத்தா 10 ரூபா காயினாக கொடுத்துருக்குறீங்க, இது யாருமே வாங்க மாட்டாங்களே. ஐயோ நான் எங்கே போய் மாற்றுறது? வேறு நோட்டு இருந்தால் கொடுங்க தாத்தா. டே ஆர்பிஐ சொல்லியிருக்குடா 10 ரூபா காயின் எல்லா பக்கமும் செல்லுன்ட்டு. உன்கிட்ட யாராவது வாங்கலின்னா என்கிட்டே கொண்டாந்து கொடு, நானே வாங்கிக்கிறேன். என்னது இந்த தாத்தா நம்மக்கிட்ட 10 ரூபா காயின் கொடுத்துருக்காரு, இது செல்லுமா செல்லாதா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. போய் அம்மாகிட்ட போய் கேட்க வேண்டியதுதான். என்னடா தம்பி எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டியா? மிச்ச காசு இருக்குதா? இருந்தால் கூட என்கிட்ட. ஏம்மா மிச்ச காசை வச்சு நான் ஏதாவது தீனி கூட வாங்கிக்குவேன். ஏமா அந்த 10 ரூபா கூட விட மாட்டேங்கிற? இந்தா 10 ரூபா தான் இருக்குது, இந்தா புடி இந்த 10 ரூபாவை. டேய் என்னடா 10 ரூபா காயின் வாங்கிட்டு வந்திருக்க? இதெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. நீ போய் அந்த கடைக்காரர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு 10 ரூபா நோட்டாக வாங்கிட்டு வா. அம்மா ஏம்மா நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் இந்த 10 ரூபா காயின் ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குது. 10 ரூபா காயின் எல்லா பக்கமும் செல்லுன்னு ஆர்பிஐயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏமா 10 ரூபா காயின் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க? நான் போய் மாற்றி காமிக்கிறேன் உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற? சரிடா, அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியா? நீ ஒரு நாள் ஃபுல்லாக நீ கடைக்கு போ, எந்த கடைக்கு வேணுமாலும் போ. இந்த 10 ரூபா காயினை வச்சு ஒரு பொருள் வாங்கிட்டு வா, நான் பார்க்குறேன். இன்னைக்கு பார்த்துக்கலாம்டா நானும் இந்த 10 ரூபா காயான்னுட்டு. எப்படியாவது இந்த 10 ரூபா காயினை வச்சு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி எங்கள் அம்மா மத்தியில் இருக்கிற அந்த பயத்தை போக்கி நான் யாருன்னு நான் காமிக்கிறேன். ஐயா இந்த மல்லிகைப்பூ உதிரிப்பூ எவ்வளோ? கண்ணு ஒரு உலக்கு 20 ரூபா கண்ணு. இந்தாங்க ஐயா 20 ரூபா பிடிங்க, ஒரு உலக்க பூவை கொடுங்க. இது என்னப்பா 10 ரூபா காயின்னு? ஐயோ நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைப்பா. நீ இதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க, சும்மா இருப்பா. பஸ்லேயே வாங்க மாட்டேங்கிறாங்க, நீ வேறு என்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்குற. 20 ரூபா நோட்டாக இருந்தால் கொடு, இல்லைன்னா 2 10 ரூபா இருந்தால் கொடு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. ஐயா என்னங்க ஐயா உங்களுக்கு விளக்கமே தெரியாதா? ஆர்பிஐ பேங்க்லேயே சொல்லியிருக்காங்க ஐயா 10 ரூபா காயினில் எல்லா பக்கமும் செல்லுன்ட்டு. நீங்கள் எல்லாம் பயப்படாதீங்க, யார் வந்தாலும் கொடுங்க. ஆர்பி ஆகுது எஸ்பி ஆகுது அதெல்லாம் எனக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா. நீ இந்த காயினை பொடி பூவை கொடு, நீ ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு இங்கேருந்து. என்னடா இது பூக்கடை ஆயா இவ்வளோ சத்தமாக பேசுது? இந்த ஆயா தான் இருக்கிறதுலே சாதுவான ஆயா, இதுவே 10 ரூபா காயினை பார்த்துட்டு இவ்வளோ கோவப்படுது. ஐயோ சரி வா வேறு கடைக்கு போய் பார்ப்போம். பாறை மீன் 1 கிலோ போடுங்கக்கா. கண்ணு இந்தா கண்ணு 140 ரூபா ஆச்சு கண்ணு, மொத்தமாக காசு கொடு. அக்கா இந்தாக்கா சில்லறை இருக்குது, பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணு இது என்ன 10 ரூபா காயின்லாம் இருக்குது இதில்? கண்ணு நான் இதெல்லாம் பார்த்தது இல்லை, இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. சும்மா நீ எடுத்துக்கிட்டு பாப்பா இதை. ஏப்பா நீ காலையங்காட்டி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? வேற காசு கொடு. என்னடா அது இங்கேயும் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை மளிகை கடையில் வாங்குவாங்களோ, இல்லை அம்மா சொல்கிற மாதிரி யாருமே வாங்க மாட்டாங்களா? சரி போய் பார்ப்போம், மளிகை கடை அண்ணாச்சிக்கிட்ட போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்ட்டு. என்கிட்ட 10 ரூபா காயின் ஒன்று இருக்குது, இதை வச்சுக்கிட்டு அந்த 10 ரூபா பிஸ்கட் ஒன்று கொடுங்க அண்ணாச்சி. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து எட்டி பாருங்க, 10 ரூபா காயின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. எங்கேயுமே மூவ் ஆக மாட்டேங்குது தம்பி, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, யாருக்கும் விழிப்புணர்வே இல்லை. இன்னும் 10 ரூபா காயின் செல்லாதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் திருத்தவே முடியாது. ஆர்பிஐயே சொல்லிடுச்சு 10 ரூபா காயின்லாம் செல்லுன்ட்டு. இவங்க ஏன் தான் இவ்வளோ பயப்படுறாங்களோ என்னன்னு தெரியல. நான் ஏற்கனவே என்கிட்ட நிறைய காயின் கிடக்குது, நீ எடுத்துக்கிட்டு போப்பா. ஏப்பா நீ வேற இப்படி பண்ணுற? என்னங்க அண்ணாச்சி நீங்களும் வாங்க மாட்டேங்கிறீங்க? சரி ஓகே விடுங்க, நான் வேறு பக்கம் எங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னடா அது யாருமே 10 ரூபா காயினை வாங்க மாட்டேங்கிறாங்க? அம்மா கிட்ட நம்ம சொன்னதில்ல தோற்றுருவோம் போல். சரி ஓகே விடு. இப்போ என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போவோம், கோயிலில் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போடுவோம், தர்மம் பண்ணணும், புண்ணியத்தை வாங்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட வந்து கதை விட்டு எப்படியாவது அம்மாவை சமாளிச்சிட வேண்டியதா. இல்லைன்னா அம்மா போன்னு போட்டுருவாங்க. தம்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்க தம்பி. நேற்று காலையில் சாப்பிட்டது இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பி, ஏதாவது தர்மம் பண்ணுங்க தம்பி. ஐயோ என்னங்க ஐயா சொல்கிறீங்க? நேற்று காலையில் சாப்பிட்டதா? எப்படிங்க இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறீங்க? சரி பாவம், இந்தாங்க அந்த 10 ரூபா காயினை வச்சுக்கோங்க. தம்பி இந்த காயினை நீயே வச்சுக்கப்பா. இந்த காயினை யாருமே வாங்க மாட்டாங்க. எதுக்குப்பா இது உதவாத காயினா போயிடும்ப்பா. ஏதோ 10 ரூபா நோட்டாக இருந்தால் கொடுப்பா. ஏப்பா இப்படி பண்ணுற? நானே பசியில் இருக்கிறேன், நீ வேற என்னை வந்து கடுப்பேத்தாதப்பா. எல்லாத்துக்கும் என்னங்க ஆச்சு? இந்த காயின் செல்லுங்க, பிச்சைக்காரர் கூட வாங்க மாட்டேங்கிறாரு. அட ஆர்பிஐயே சொல்லிருச்சு தானே இந்த காயின் செல்லும், எல்லா பக்கமும் ஆகும் எல்லாம் அப்படி இப்படின்ட்டு. இது ரொட்டேஷன் பண்ணலாம்ல, ஏன் எல்லாம் பயந்துக்கிறாங்க? இந்த காயின் பார்த்தாவே எல்லாம் முகம் மாறிக்குது, என்னானே தெரியலையே. சரி ஓகே, நம்மக்கிட்ட சும்மா இருக்கிறதுக்கு கம்முனு கோயில் உண்டியல்னாலும் போய் போடலாம்.